ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை, உலகம் எவ்வாறு இருக்கிறது. அமைதியை வெளியே தேடுதல் அப்படிங்கிறது சிரமம். அதற்காக யோசித்து தான் நாம் அமைதியை இழந்துடுறோம். நாம் எதை தேடுகிறோம் அப்படின்ற தேடலை பொறுத்து தான் நாம் அமைதி அடைகிறோமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு மனிதனும் தன் மனோநிலையை பொறுத்து தான் இந்த உலகம் எவ்வாறு இருக்கிறது அப்படிங்கிறத நிர்ணயமும் செய்யறான். ஒரு சமயம் கிருஷ்ணதேவராயருக்கு ஒரு நாவிதன் முகசவரம் செய்து கொண்டிருந்தான். அப்போது கிருஷ்ணதேவராயர் நாவிதனிடம், ஊர் எவ்வாறு இருக்கிறது, மக்கள் சந்தோஷமாக இருக்காங்களா அப்படின்னு விசாரிச்சாரு. உடனே அந்த நாவிதன், நாட்டு மக்கள் எல்லாருமே சௌகரியமாக இருக்கிறாங்க மன்னா அப்படின்னு கூற, கிருஷ்ணதேவராயர் தெனாலிராமன் கிட்ட நம் நாட்டு மக்கள் மிகவும் சௌகரியமாக இருப்பதாக நாவிதன் கூறியதாக கூற, உடனே தெனாலிராமன், மன்னா நாளை இதே நாவிதனிடம் இதே கேள்வியை மறுபடியும் கேளுங்க அப்படின்னு கூற, மன்னனும் மறுநாள் நாவிதன் கிட்ட அதே கேள்வியை கேட்க, அதற்கு அந்த நாவிதன், இது கொள்ளக்கார ஊர் மன்னா, எல்லாரும் கொள்ளையர்கள் அப்படின்னு கூறினான். மன்னனுக்கு ஆச்சரியம் தாங்கவே முடியல. உடனே தெனாலிராமன் கிட்ட அதை பத்தி கேட்க, மன்னா நேற்று நாவிதன் வீட்டுக்கு ஒரு திருடனை அனுப்பி அவன்கிட்ட இருந்த தங்கத்தை திருட செய்தேன். அதனாலதான் அவன் இன்னைக்கு இப்படி பேசுறான். தங்கம் திருடு போனதுனால அவன் நம் நாட்டையே கொள்ளைக்கார நாடு அப்படின்னு சொல்லிட்டான். அதாவது தான் சந்தோஷமாக இருந்தா நாடு சந்தோஷமாக இருப்பதாகவும், தான் துன்பப்பட்டா உலகமே துன்பப்படுவதாகவும் நினைத்து கொள்வான் அப்படின்னு தெனாலிராமன் கூறினாரு. ஆக அமைதியை தேடுவது நம்ம கிட்ட தான் இருக்கிறது. ஒருவனின் முன்னேற்றம் நம் கண்களை உறுத்தினா நாம் அமைதியை இழந்து விடுறோம். நம் உறவுகள் செல்வ செழிப்புடன் இருந்தா பொறாமையால அமைதியை இழந்துடுறோம். நம்மை விட ஒரு ஏழையை கண்டா பெருமிதம் கொண்டு கர்வம் அடைகிறோம். அப்பவும் சந்தோஷம் இருக்கும், ஆனா அமைதி இருக்காது. இந்த அமைதியை எப்படி உணர்வது? நாம் ஒருவனிடம் கடன் வாங்குகிறோம், முதல் தவணை கட்டிடுறோம். அடுத்தடுத்து தவணை தரும்போது கையில் பணம் இல்லாமல் தவிக்கும் போது நாம் படும் அவதியை யார்கிட்டையுமே சொல்லி மாளாது. கடன்காரனை கண்டு ஓடி ஒளியிறோம். திடீரென்று நமக்கு பணம் கிடைத்தது. நாம் அந்த கடனை அடைத்தவுடன் ஒரு நிம்மதி உணர்வு ஏற்படுகிறது இல்லையா? அதுதான் அமைதி. நாம் மற்றவர்களின் மீது பொறாமைப்படாமல் அவர்கள் மீது ஆனந்தம் கொண்டால் நமக்கு எப்பவுமே அமைதிதான். ஒரு முனிவன் கடவுளை பற்றி ஆராய்ந்து தெளிந்தவுடன் அமைதி பெறுகிறான். ஒரு விஞ்ஞானி தன் இலக்கை அடைந்தவுடன் அமைதி பெறுகிறான். எனவே போதும் என்ற மனமும் இருப்பதை கொண்டு வாழ கற்றுக்கொண்டால் அமைதி அப்படிங்கிறது தானாக வந்துடும். போதும் என்ற மனம் உள்ளவனுக்கு 1000 ரூபாய் போதும், ஆனா திருப்தி அடையாதவனுக்கு எத்தனை கோடி கொடுத்தாலும் போதவே போதாது. எனவே மனதுக்கு கடிவாளம் இட்டு தான் உழைத்து வரும் வருமானத்தில் வாழும் மனிதனுக்கு என்றும் மனதுக்குள் அமைதி நிரந்தரம். இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.